வணக்கம். மே 7ஆம் தேதி அமாவாசை. இன்னைக்கா நாளைக்கா? இன்னைக்கு தான், செவ்வாய்க்கிழமை தான் அமாவாசை. பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ள குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் பச்சரிசி புது துணி கொடுங்க. முன்னோர்களை பற்றி நினச்சிக்கோங்க. இளைய தலைமுறைக்கு உங்கள் அம்மா வழி அப்பா வழி காலமாகிவிட்ட முன்னோர்களை பற்றி சொல்லுங்க. நல்லது. இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, பரணி இருக்குது. அமாவாசை இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு ஒரு 9 மணி வரைக்கும் இருக்குது காலையில். இன்னைக்கு தான் வழிபாடு செய்யணும். அமாவாசை வழிபாடு இன்னைக்கு தான் செய்யணும். ஞாபகம். நேற்றும் இன்றைக்கும், அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு. அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். மாறி இருக்கிற ராசிகளுக்கு மட்டும் இப்போ நாங்கள் சொல்றோம். மற்றபடி நேற்று இன்றைக்கு ஒரே பலன் தான், பரிகாரம் தான். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. யோசிச்சு தான் சொல்றோம், பயன்படுத்தி. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் திங்கள் செவ்வாய் 2 நாளும் சூப்பரான நாள். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் செவ்வாய்க்கிழமை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டு விநாயகர் அகவல் ஔவையார் அருளியது படிக்கணும். கோயிலில் இருந்தே படிக்கணும். நல்லது. 2 நாளும் 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் வெற்றியை தரும். அனுகூலமான எண் திங்கள் 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. செவ்வாய் 1, 9 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். உறுதி. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கும் பசுமாட்டுக்கும் ஏழைகளுக்கும் சாப்பாடு கொடுங்க. நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாளும் வெற்றி உண்டு, உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். மற்றவங்களுக்கும் எதிரிகளுக்கும் உதவி செய்கிற குணம் ஜெயிக்கும். சரி. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையிலையும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையிலையும் விநாயகர் பெருமானுக்கு எப்போ முடியுதோ அப்போ தீபம் போடணும். 2 நாளும் 2 நட்சத்திரக்காரர்களும் விநாயகர் அகவல் கோயிலில் இருந்தே படித்து பார்க்கணும். நிதானம், பொறுமை, கவனம். ஏன் 2 நாள் வெற்றி அதிகமாக வருது, அதனால ரொம்ப ஆணவத்தில் ஆடிடக்கூடாது. உயர்வு உண்டு. மிருகசீரிடத்தினுடைய தலைவர் செவ்வாய், ரோகினுடைய தலைவர் சந்திரன், அதனால் சொல்கிறோம். அனுகூலமான எண் திங்கள் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 2, 1 தெற்கு வடக்கு வெள்ளை பச்சை. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். உறுதி. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கும் பசுமாட்டுக்கும் ஏழைகளுக்கும் சாப்பாடு கொடுங்க. நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. மிதுன ராசிக்கார நேயர்களை வெளிப்படையா சொல்லிடுறோம், கோச்சிக்காதீங்க. நீங்க கோச்சிக்க மாட்டீங்க. உங்க இயல்பப்படி 2 நாளும் சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளும் தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். பணிவு முக்கியம். பொறுமை, விட்டு கொடுத்தல் நல்லது. பொறுமை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் 2 நாளும் அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அக்ஷய தேவியே போற்றி, அட்சய தேவியே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் ஓடுவது நல்லது. நிதானம், பொறுமை, கவனம். 2 நாட்களும் ஜாக்கிரதை. மிருகசீரிட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் 2 நாட்களும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். அனுகூலமான எண் திங்கள் 1 வடக்கு வெள்ளை. செவ்வாய் 3 தெற்கு சிவப்பு. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு செல்போன்ல இருக்குது, படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பகுதியை அரை மணி நேரமாவது படிங்க. வெண்முரசு. ஏழைகளுக்கு புளி சாதம் அல்லது மோர் சாதம், காக்கைக்கு எல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் பார்க்காம கொடுங்க. நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர், பிரமாதம். வெற்றி அதிகம். ஜெயிக்கிறீங்க. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க, பின்றீங்க. பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பொறுமை, கில்லி. ஆமாம். அப்புறம் என்ன, திருஷ்டி இருக்காத. மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் சோமநாதரே போற்றி, சொக்கநாதரே போற்றி, பூமாதேவியே போற்றி. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. செவ்வாய் 4, 5 தெற்கு மேற்கு நீலம் வெள்ளை. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். உறுதி. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கும் பசுமாட்டுக்கும் ஏழைகளுக்கும் சாப்பாடு கொடுங்க. நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ.
சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், வெற்றி அதிகம், உயர் உண்டு. உங்க பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் விநாயக பெருமானுக்கு ராத்திரி தீபம் போட்டு தான் தீரணும். ஏன்? மகத்தினுடைய தலைவர் கேது. கேதுவனுடைய தலைவர் யாரு? விநாயக பெருமான். கேது யாரு? விநாயக பெருமானுடைய மார்பு வடமாக இருப்பவர் கேது. அது என்ன சார் மார்பு வடம்? மார்பை சுற்றி ஒரு கயிறு இருக்கும் விநாயக பெருமானுக்கு, அது கேது பகவான் தான். ஆமா, அதனால அதை பண்ணிடுங்க. மொத்தத்துல 3 நட்சத்திரத்துக்கு சூப்பரான நாள். ஆமா, பிரமாதம். மனசுல சில மந்திரங்கள் மட்டும் ஓடட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, கருணாம்பாளே போற்றி, ஸ்ரீகாளஹஸ்தியே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் சொல்லுங்க. முருகப்பெருமானுடைய கோயிலில் ஒரு தீபமும் போட்டுருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க, நல்லது. அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். கன்னிராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. புத்தி மனசு ஒழுங்கா வேலை செய்யாது, நிதானம். 2 வேளையும் பிடிச்ச கோயிலில் பிடிச்ச சாமிக்கு தீபம் போட்டு தான் தீரணும். மனசுல சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் நக்கீரனே போற்றி, நாரதனே போற்றி, நந்தகமே போற்றி. நந்தகம்னா எம்பெருமான் நாராயணுடைய கத்தி. நாரதன் பெருமாள் பக்தன், நக்கீரன் பெரும் முருக பக்தன். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். சித்திரை, உத்திரம், அஸ்தம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. துலாராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பரான நாட்கள். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, கில்லி மாதிரி இருக்கீங்க. பிரமாதம், சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க, ரொம்ப நல்லது. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அருணகிரியே போற்றி, அம்புலியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். செவ்வாய் 2, 7 வடக்கு மேற்கு, பச்சை சிவப்பு. தயவு செய்து அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது, 101 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. செல்போன்ல இல்லாததே இல்லை, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க. காசு கொடுக்காதீங்க, பணம் கொடுங்க. நீ தருவியான்னு கேட்காதீங்க, எங்களை தான் நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு தாங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களுமே திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி உயர் உண்டு. கலகரிங்க, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்லா இருக்கு. சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும். நல்ல நாள். இப்போ வைத்தறிச்சல் இருக்கும்ல, ஆமாம், பின்ன. விருச்சிக ராசிக்கார நேயர்கள் 2 நாட்களுமே விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் போடணும். ஏங்க, நல்லா தானே இருக்குது. விருச்சிகத்தினுடைய தலைவர் செவ்வாய், விருச்சிகத்துக்கு ரொம்ப வீக்கு சந்திரன். அதுதான் மனசில் சில மந்திரங்கள் ஓட வேண்டியது முக்கியம். ஓம் ஓம் சந்திரனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சக்கரத்தாழ்வாரே போற்றி. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. செவ்வாய் 1, 2 வடக்கு மேற்கு, வெள்ளை நீலம். தயவு செய்து அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது, 101 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. செல்போன்ல இல்லாததே இல்லை, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க. காசு கொடுக்காதீங்க, பணம் கொடுங்க. நீ தருவியான்னு கேட்காதீங்க, எங்களை தான் நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு தாங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர் வெற்றி அதிகம் உயர் உண்டு. கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஜெயிக்கிறீங்க, பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாள். என்ன திருஷ்டி இருக்கு, அதனால ஜாக்கிரதை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2 நாளும் விநாயகர் பெருமான் கோயிலில் தீபம் போட வேண்டியது முக்கியம். ஆமாம், சரி, போட்டுடுறோம். 3 பேருமே மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. பரத்வாஜ முனிவர் செவ்வாய் பகவானை வளர்த்தவர். ஆமாம். அனுகூலமான எண் திங்கள் 3, 6 தெற்கு மேற்கு, சிவப்பு மஞ்சள். செவ்வாய் 2, 1 வடக்கு கிழக்கு, மஞ்சள் பச்சை. தயவு செய்து அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது, 101 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. செல்போன்ல இல்லாததே இல்லை, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க. காசு கொடுக்காதீங்க, பணம் கொடுங்க. நீ தருவியான்னு கேட்காதீங்க, எங்களை தான் நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு தாங்க, நல்லது.
மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களுமே திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பான நாளாக இல்லை. கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையிலையும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையிலையும் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட வேண்டியது முக்கியம். இப்போ மற்ற நட்சத்திரக்காரர்கள் வசதிப்பட்ட நேரத்தில் போடலாம். இவங்க 2 பேரும் சாயந்தரம் போட்டே ஆகணும் அல்லது ராத்திரி. ஆமாம், 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. பிடிவாதம் வேண்டாம், பணிவு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் வராகமே போற்றி, வராகமே போற்றி, வராகியே போற்றி, வைஷ்ணவியே போற்றி. அனுகூலமான எண் திங்கள் 2 தெற்கு சிவப்பு, செவ்வாய் 3 வடக்கு பச்சை. திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் திருப்புகழ் பற்றி மதிவண்ணன் பேசியிருக்கிறார். நல்லார் வாரியார் இல்லாத குறைய போக்குகிறார். வாங்கி கேட்டு பயன்பெறுங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சோறு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை முன்னோர்களை நினைச்சுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வீண் வம்பு வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற சிக்கல்கள் வருகின்றன. வழிபாடு செஞ்சால் தப்பிச்சுக்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில் வசதிப்பட்ட நேரத்தில் இல்லை, சாயந்தர நேரம் அல்லது ராத்திரி முருகனுக்கும். மற்ற நட்சத்திரக்காரர்கள் வசதிப்பட்ட நேரத்திலேயே தீபம் போட்டு தான் தீரணும். ஆமாம், மறந்துடாதீங்க. சரி, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. அப்போ வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் குமர குருபரனே போற்றி, குமர குருபரனே போற்றி, குளிகனே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா முருகப்பெருமானுடைய சேவல் கொடி. குளிகன் பெரிய 8 நாகங்களில் ஒருத்தர். சார் குளிகன்னு காலண்டர், ஆமாம் அதுதான். அதில் கெட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் திங்கள் 1 வடக்கு வெள்ளை, செவ்வாய் 9 தெற்கு சிவப்பு. திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் திருப்புகழ் பற்றி மதிவண்ணன் பேசியிருக்கிறார். நல்லார் வாரியார் இல்லாத குறைய போக்குகிறார். வாங்கி கேட்டு பயன்பெறுங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சோறு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை முன்னோர்களை நினைச்சுக்கோங்க. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. வெளிப்படையா சொல்லிடுறோங்க. கோபம், தேவையற்ற பேச்சு, கர்வம், ஆணவம் எல்லாம் அதிகமாக இருக்கு. நிதானம், பொறுமையாக இருக்கணும். 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும். இல்லைன்னா வம்பு வழக்கு. எதுக்கு? சில மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் ஓம் வள்ளலாரே போற்றி, முருகப்பெருமானுடைய பெரும் பக்தர் வள்ளலார். வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி. 3 மந்திரங்களும் சொல்லுங்க. கவனம், நிதானம். அனுகூலமான எண் 3 திங்கள் 3 வடக்கு வெள்ளை, செவ்வாய் 7 தெற்கு பச்சை. திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் திருப்புகழ் பற்றி மதிவண்ணன் பேசியிருக்கிறார். நல்லார் வாரியார் இல்லாத குறைய போக்குகிறார். வாங்கி கேட்டு பயன்பெறுங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சோறு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை முன்னோர்களை நினைச்சுக்கோங்க. நேயர்களே, இன்று அமாவாசை, நாளை இல்லை. இன்று அமாவாசை 11 மணிலிருந்து நாளைக்கு காலையில் ஒரு தோராயமாக 9:30 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கே அமாவாசை வழிபாடு செய்யணும். குறிப்பாக அமாவாசை வழிபாட்டிற்குரிய நேரம் எதுன்னு கேட்டால் பகல் 12 to 4 அதுக்குள்ள முன்னோர்களை வழிபடணும், பித்ருக்களை வழிபடணும். ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.